கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக 2 மாநிலங்களை இணைக்கக்கூடிய அந்த பாலமே நீரில் மூழ்கி இருக்கிறது. தொடர்பான முழுமையான தகவல்களுடன் செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில் இருக்கிறார். விவேக்குமார், உங்களுடைய விவரம் என்ன? வணக்கம் கோபால். கடலூர்ல தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக காணப்பட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய தரைப்பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ள கடலூர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாகவே மழை விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெருக்கெடுத்து ஓடும் சூழ்நிலையில கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால கடலூர் புதுச்சேரியை இணைக்கக்கூடிய தரைப்பாலம் தற்போது நீரில் மூழ்கியுள்ளது. இந்த பாலம் கடலூர் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை இணைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இரு மாநிலத்தவரும் சென்று வரக்கூடிய பணிகளுக்காகவும் அதே போல மதுக்கடைகள் அதிக அளவில் அங்கு இருப்பதனால் அதுக்காக செல்லக்கூடிய மதுப்பிரியர்களும் அதிக அளவில் தரைப்பாலத்தை பயன்படுத்துகின்றனர். இதனால அந்த பகுதியில் ஆபத்தை உணராமல் பொதுமக்களும் அந்த வழியாக செல்பவர்கள் மிகுந்த அச்சத்துடன் செய்து வருகின்றனர். மேலும் அந்த நிலையில அந்த பாலத்துல, அதாவது கொம்பந்தான் மேடு என சொல்லக்கூடிய அந்த பாலத்துல தற்போது மழையில் வழிந்து ஓடுவதால பொதுமக்கள் அச்சமின்றி ஆபத்தை உணராமல் அதில் பயணம் செய்து வருகின்றனர். எனவே உடனடியாக காவல்துறையினர் அந்த இடத்தை பொதுமக்களின் பாதுகாப்புடன் அந்த இடத்தை மறிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ள சூழ்நிலையில கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த தென்பெண்ணை ஆற்ற தற்போது நீர் மூழ்கியபடி அந்த தரைப்பாலம் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் அதாவது பொதுமக்கள் அச்சத்தை உணராமல் அந்த பாலத்தை கடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. கோபால், நன்றி விவேக்குமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.